ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மண் சட்டியில் மீன் குழம்பு செஞ்சேன். அதை வந்து ட்ரெடிஷ்னலான முறையில் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த மசாலாஸுமே யூஸ் பண்ணல, வெறும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு மண் சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ சைட் பை சைட் மீன் வறுக்கிறதுக்குமே மசாலாஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மசாலாஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல மீன், அதில் சேர்த்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ரெஸ்ட் விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து மீன் நல்லா மசாலாஸ்லாம் ஊறி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி பேஸ்ட்டு, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதை கரைச்சி நல்லா 3 டைம்ஸ் கிட்ட வடிகட்டி தண்ணி எடுத்துக்கலாம். புளி தண்ணியில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ புளி, உப்பு, காரம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். இந்த தண்ணியை நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த சட்டியில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த தண்ணி சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்குது. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு பாதியாக கொதிச்சு வரணும். அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாதியாக கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம மீன் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல மீன், அதை ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். மீன் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது மீன் எல்லாமே உடஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா திக்காய் வந்துடுச்சு. நான் சொன்ன இதே மாதிரியே வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா மீன் மசாலாஸ் போட்டு வச்சோம்ல, அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். சுட சுட சாதம் கூட இந்த மீன் குழம்பு ஒரு 2 துண்டு வறுத்த மீன் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச். நீங்கள் என்ன லஞ்சு சாப்பிட்டீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். பாய்.